வீரமங்கை ஏறுநாச்சியாரை அழியாத காவியமாக ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தும்பை வெற்றிவேலன் அவர்களே, வரவேற்புரை எழுப்பிய திரு கோ விஜய் மணிநாயகம் அவர்களே, நூற்றாண்டு விழாவை தொடங்கி வைப்பதற்குரிய எல்லா தகுதிகளையும் பெற்றிருக்கக்கூடிய என்னுடைய மிகுந்த மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய, அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் இரண்டாவது உருவா என்று நான் கருதக்கூடிய பேராசிரியர் மாண்புமிகு இந்து முனைவர் இ. சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களே, சுவாசிப்பதும் நேசிப்பதும் திருக்குறளை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்லுகின்ற வகையில் இருக்கக்கூடிய ஐயா சி. ராஜேந்திரன் அவர்களே, மிக அழகாக அறிமுக உரையை நிகழ்த்தி வரக்கூடிய பேரன்பிற்குரிய சொற்கேளான் அவர்களே, சொற்கேளான் அவர்களை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு கவிதைதான் இவர் வாயிலிருந்து லிங்கமெடுத்தார், தொட்டிலிருந்து விபூதி எடுத்தார், இவரை வெயிலில் எடுப்பதற்கு தான் ஆடில்லாமல் என்று ஒரு துறவியை பற்றி எழுதிய கவிதை. இப்படிப்பட்ட துறவிகள் இருந்த நாட்டில்தான் நம்முடைய அன்பிற்குரிய அடிகளார் மகனார் இந்த விழாவுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய பெரிய நண்பர்களே, ஏனைய சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கள் இந்த நிகழ்த்தவுடன் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் உண்மையில் நான் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். யாரை மறக்காமல் போற்ற வேண்டுமோ அவரை மறக்காமல் முதலில் போற்றுகிறது திருவள்ளுவர். மறவர்க்கு மாசற்றார் கேண்மை என்னென்று ஒன்றாற்றும் உண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்று மகற்கு என்கிறார். அதுபோல அடிகளார் அவர்களை மறக்காமல் போற்றுகின்ற இந்த அன்பு நெஞ்சங்களை நான் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கிறேன். நான் அடிகளாரோடு பல பட்டிமன்றங்களை சில பட்டிமன்றங்களுக்கு அவரே என்னை அழைக்குமாறு பரிந்துரைத்தார். நான் இந்த பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன், நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அவர் கடல் எழுதினார். அதைவிட ஒரு முக்கியமான செய்தி, மடாதிபதிகள் என்றால் 10 அடி விலகி நின்றுதான் அவர்களை வழங்க வேண்டும். அதுவும் வாய்ப்புத்தி குறுகி நின்று அவரை வணங்க வேண்டும். இதற்கு முற்றிலும் மாறுபட்டவராக இருந்தார் ஒன்றக்கூடிய அடிகளார். இந்த நிகழ்ச்சியை என் இறுதி கேட்டவரை நான் மறவாமல் நினைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி திருக்கோவலூரில் ஒரு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றமும் முடிவதற்கு இரவு 10 மணி ஆகும். நான் மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கக்கூடிய என்னுடைய ஊரில் வாழ்கின்ற என்னுடைய தந்தையாரை பார்ப்பதற்கு போக வேண்டும். இரவு முடிந்து நான் விழுப்புரம் வந்து அங்கே ரயில் வண்டியை பிடித்து போக வேண்டும். நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அடிகளார் அவர்களிடத்தில் சொன்னேன், நான் விழுப்புரம் போய் மயிலாடுதுறைக்கு போக வேண்டும் என்று. நம்முடைய வண்டியிலேயே என்னை அழைத்துக் கொண்டு சந்தை செய்தார். அவருடைய வண்டியில் உட்கார்ந்து கொண்டு
நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன். அவரும் பல்வேறு செய்திகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். வண்டி விழுப்புரத்தை தாண்டி ஒரு 2-3 கல் சென்றிருக்கும். உடனே வண்டி எங்கே போகிறது என்று கேட்டார். விழுப்புரம் தாண்டியாகிவிட்டது. உடனே வண்டியை நிறுத்த சொல்லி பக்கத்தில் வந்த ஒரு சைக்கிள் ரிக்ஷாவை கூப்பிட்டு அதற்குரிய தொகை ₹3.50 கொடுத்து இவரை கொண்டு போய் தொடர்வண்டி நிலையத்தில் இறக்கிவிட்டது. எந்த குருமகா சன்னிதானத்தின் அருகிலேயும் உட்கார்ந்து கொண்டு பயணிக்க முடியுமா? எந்த குருமகா சன்னிதானமாவது காசு கொடுத்து வண்டியில் ஏற்றி இவரை பத்திரமாக கொண்டு விட்டுவிடு என்று சொல்லுவார்களா? இந்த இரண்டர கலக்கக்கூடிய ஒரு பண்பு, மேலிருந்தும் தன்னுடைய பெருமையை நினையாமல் கீழே இறங்கி வந்து ஒன்றாக கலக்கக்கூடிய எளிமை, இதை வைணவத்தில் சௌலபியம் என்பார். இந்த எளிமைதான் அடிகளாரை எல்லோருக்கும் நெருக்கமானவராக. அடிகளாருக்கு என்று என்ன தனிச்சம்? தமிழகத்தில் எத்தனையோ மடங்கள் இருக்கு. சைவ மடங்கள் என்றால் 3 மடங்களை நாம் சிறப்பாக சொல்கிறோம். கருமையாதியம், திருவாவடுதுறை ஆதியம், மற்றொரு மடம், திருப்பனந்தாள் மடம், இன்னும் மற்றொரு மடம். இந்த 3 மடங்களும் சைவத்தொண்டும் ஆற்றியிருக்கின்றன, தமிழ் தொண்டும் ஆற்றியிருக்கின்றன. இந்த 3 மடங்களிலும் மிகச்சிறந்த தமிழ் புலமை பெற்றவர்கள் தருவர்களாக. தருமை ஆதீனத்தை எடுத்துக்கொண்டால் அதை தோற்றுவித்தவர் சிவபோக சாரம் என்ற நூலையும் சொக்கநாதர் வெண்பாய் என்ற நூலையும் எழுதிய குருஞான சம்பந்தர். அவர் நல்ல புலவர். பரபரக்க வேண்டா பலகாலம் சொன்னேன் என்று தொடங்கக்கூடிய அருமையான சிவபோக சாரம் என்ற நூலை பாடியவர். அவருக்கு சைவம்தான் உயிர். அதோடு அவர் அடைகிறார். திருவாவடுதுறை ஆதீனம் என்று எடுத்துக்கொண்டால் அங்கே மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர் என்று ஒருவர் வாழ்ந்தார். தமிழ் புலமையும் வடமொழி புலமையும் நிறைந்தவராக திகழ்ந்தார். இன்றைக்கு நாம் தமிழ் தாத்தா என்று கொண்டாடக்கூடிய உவேசா அவர்கள் மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர் இல்லை என்றால் இல்லை என்றே. மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர் அப்படி உவேசா அவர்களை தட்டி கொடுத்து வளர்த்தார். அவரும் சைவம் தமிழ் என்ற நிலையில் அதே மனத்தோடு திருப்பனந்தாள் மடத்தை எடுத்துக்கொண்டார். அங்கே காசிவாசி அருள்நந்தி தம்பிரான் என்று இருந்தார். அவர் அடப்பதியை தொண்டு செய்தார். ஒரு அறக்கட்டளை நிறுவி அறக்கட்டளையின் வாயிலாக திருக்குறள், திருமுறைகள் இவற்றையெல்லாம் மிக குறைந்த விலை, பெரிய புராணம் ₹2 கிடைக்குமா அவர் அச்சடித்து கொடுக்குமாறு செய்தார். திருக்குறள் கொடுத்தார். இந்த 3 நிறுவனங்களும் 3 மடங்களும் திருக்குறளுக்கு தொண்டு செய்திருக்கின்றன. தருமை ஆதீனம் திருக்குறள் முழுவதையும் பல உரைகளோடு திருக்குறள் ஒத்து போட்டது, உரைவளம் போட்டது. திருப்பனந்தாள் மடம் திருக்குறள் உரை கொத்து என்று போட்டது. இப்படி மடங்கள் தொண்டு செய்தன. ஆனால் இந்த மடாதிபதிகளிடமிருந்து குன்றக்குடியடிகளார் எவ்வாறு வேறுபடுகிறார்? மடாதிபதிகள் எல்லாம் திருமுறைகளை கொண்டாடிய காலத்தில் அடிகளார் அவர்கள் திருக்குறளை திருமுறைகளை வேதம் என்று சொன்ன சைவ மடங்களின் இடையே திருக்குறள் வேதம் பொதுமறை என்று முழங்கியவர் அடிகளார். இது அவருடைய தனிச்சிறப்பு. அடிகளார் அவர்கள் வறுமையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவர் பிறந்த ஊர் வழியாக நான் ஒரு 500 முறையாவது நடந்திருக்கேன். ஏனென்றால் நான் என்னுடைய தாத்தா வீட்டிலிருந்து மணல்மேடு என்ற
அந்த மணம்பேட்டிற்கு மன்னிப்பள்ளம் என்ற ஊரில் இருந்து போக வேண்டும் என்றால் அடுத்து தலைஞாயிறு, அடுத்து பட்டவர்த்தி, அடுத்து இளந்தோப்பு, அடுத்தது தைக்கால், அடுத்தது புத்தகம், அடுத்தது திருவாழ்குடித்தூர், அடுத்தது நடுத்திட்டு, அடுத்தது இந்த நடுத்திட்டு என்ற ஊரில் சீனிவாசம் பிள்ளை என்ற ஒருவருக்கும் சொர்ணத்தம்மாள் என்ற ஒரு அம்மையாருக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவர் அடிகளார். 4 பேர் அவர்கள், 2 பேர் ஆண்கள், 2 பேர் பெண்கள். அடிகளார் அவருக்கு இளமை பெயர் அரங்கநாதன் என்பதாகும். அவருடைய தந்தையார் சூதாட்டத்தில் வல்லவராக இருந்து எல்லாவற்றையும் இழந்தவர். ஒன்று எய்தி 100 இழக்கும் சூடு என்பதற்கு எடுத்துக்காட்டாக. அதனால் அந்த குடும்பம் வறுமையுற்றது. நடுத்திட்டில் இருந்த அந்த குடும்பம் சிதம்பரத்திற்கு மாறியது. திருவேட்களம் என்று ஒரு திருப்பதி அண்ணாமலைக்குள்ளேயே, அண்ணாமலை பல்கலைக்குள்ளேயே, அது பார்த்தல் பாசுபதம் பெற்ற இடம் என்று கொண்டாடுவது. தேவார பாடல் பெற்ற தலம் அந்த தலம். அந்த தலத்திற்கு அருகிலேதான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய பேராசிரியர்களுடைய குடியிருப்பு இருந்தது. அந்த காலத்தில் அண்ணாமலையில் தமிழ் மறைகளாக இருந்தவர்கள் என்று அவர்களை அடிகளார் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்படி யார் அங்கே இருந்தார்கள் என்றால் விபுலானந்த அடிகள் அங்கே இருந்தார். யாழூரை தந்தவர். அவர் இலங்கையிலிருந்து வந்தவர். ராமகிருஷ்ண மடத்தைச் சேர்ந்த துறவி அவர். அவர் இயற்பியல் படித்தவர், பௌதீகம் படித்தவர். அதனால்தான் அவரால் யாழ் நூலை உருவாக்க முடிந்தது. அவர் ஜாதி வேற்றுமைகளை கடந்தவர். அவர் அங்கே இருந்தார். சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார். சிறப்புரைகாலத்திற்கு உரை கண்டவராகிய நாமூர் வேங்கடசாமி நாட்டார் அங்கே இருந்தார். வடமொழி புலமையும் தமிழ் புலமையும் வாய்ந்தவராக இருந்த பண்டித கதிரேசன் செட்டியார் அவர்கள் அங்கே இருந்தார். அடிகளார் அவர்களுக்கு அங்கு என்ன வேலை? வறுமையுற்ற குடும்பம் திருவேட்களத்தில் மாடு வளர்த்து பசுமாட்டு பாலை இந்த அறிஞர்கள் குழு வீடுகளுக்கு சென்று கொடுத்து வருவது வேலை. அந்த வேலையை காலையிலும் மாலையிலும் செய்த சிறுவன் பெயர்தான் அரங்கநாதன். அந்த அரங்கநாதன் ஒவ்வொரு நாளும் காலையில் பால் ஊற்றுவதற்காக ராப்பி சேதுப்பிள்ளையின் வீட்டிற்கு போனால் அவர் ஒரு வழக்கம் வைத்திருந்தார். சின்ன பையன் அல்லவா, 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். இவரை பார்த்து அன்றாடம் ஒரு திருக்குறள் சொன்னால் உனக்கு காரணா தருகிறேன். அதற்காகவே காரணா பெற வேண்டும் என்பதற்காகவே அன்றாடம் ஒரு திருக்குறளை மனப்பாடம் செய்து கொண்டு போய் அவரிடம் சொல்லி அந்த காலத்திலேயே காரணமாக பல ரூபாய்களை சேர்த்தவர் இந்த அரங்கநாதன் என்று சொல்றார். அவருக்கு திருக்குறள் ஈடுபாடு வருவதற்கு காரணம் சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளைதான். ஒரு இடத்தில் அவர் குறிப்பிடுகிறார், சேதுப்பிள்ளையினுடைய துணைவியார் போட்ட தயிர் சோறு வடகமும் தான் இந்த உடம்பை வளர்த்ததே. அப்படி திருக்குறள் ஆர்வத்தை அவருக்கு விதைத்தவர் ராப்பி சேதுப்பிள்ளை. அவருக்கு சமுதாய தொண்டில் ஆர்வத்தை ஊட்டியவர் விபுலானந்த அடிகள். விபுலானந்த அடிகள் சனி ஞாயிறுகளில் அங்கு ஏழைகள் வசிக்கக்கூடிய சேரிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகளை எல்லாம் குளிப்பாட்டி அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி வருவது வழக்கம். அப்படி அவர் செல்லுகிற பொழுது அவரோடு உடன் சென்றவர் அரங்கநாதன் என்று. விபுலானந்த அடிகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து இலங்கைக்கு திரும்புகிறார். அதை கேள்விப்பட்டு அவரோடு தானும் போக வேண்டும் என்று சிறுவனாக இருந்த அடிகளார் அவர்கள் அடம்பிடிக்கிறார்.
அழுகிறார்கள். அவரை உறங்க வைத்து விட்டு விபுலானந்த அடிகள் புறப்பட்டு இலங்கைக்கு போகிறார். அதனால்தான் இலங்கைக்கு போன அடிகளார் அவர்கள் விபுலானந்த அவர்களை அடக்கம் செய்த இடத்தில் போய் அவருக்கு மரியாதை செய்தார். ராப்பி சேதுப்பிள்ளை தனக்கு செய்த அந்த மரியாதையை அதற்கு நன்றி பாராட்டும் வகையில் அவரை தம்முடைய மனத்திற்கு விருந்தினராக அழைத்து அவருக்கு வைரப்புதிரம் போட்டு சால்வை அணிவித்து சிறப்பு செய்தார். இந்த இரண்டு பெருமக்களும் அவருடைய வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அடிகளார் அவர்கள் துறவியாக வர வேண்டும் என்று முதலில் எண்ணவில்லை. அவர் பல வேலைகளுக்கு முயன்றார். அவருடைய அண்ணன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போது அவருடைய பெயர் சிதம்பரம் என்று பெயர். அவர் மயிலாடுதுறையில் இருந்த தேசிய உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக இருந்தார். அவர் மயிலாடுதுறையில் மேல வீதியில் ஒரு வீட்டில் தங்கி இருக்கும் போது அதன் எதிர் வீட்டில் நான் குடியிருந்தேன். அவரை சந்தித்து நான் பேசியிருக்கிறேன். ஒரு முறை அவர் சொன்னார், என்னை எல்லாரும் பார்த்து இவன் விபீஷணன் என்று என்னை குறை சொல்கிறார்கள் என்று அவர் குறைப்பட்டுக் கொண்டது பல ஆண்டுகளாகியும் இன்னும் என்னுடைய காரில் குறித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே அவர் மயிலாடுதுறையில் இருந்து மயிலாடுதுறைக்கு பணியாற்ற கடைசி காலத்தில் வருவதற்கு முன்பு முதலில் அவர் அண்ணாமலையில் படித்தார். அவருக்கு உதவி செய்து கொண்டு இவரும் அண்ணாமலையில் இருந்தார். அவர் செட்டிநாட்டில் ஒரு ஊரிலே பணிபுரிய ஆரம்பித்தார். அந்த ஊருக்கு இவர் சென்று அவருக்கு சாப்பாடெல்லாம் செய்து கொடுத்துக் கொண்டு அங்கே கணக்கு பிள்ளை வேலை பார்க்கிறார். அந்த ஊர் கடியாப்பட்டி என்ற ஊர். அந்த ஊரை நாம் மறக்காமல் இருப்பதற்கு இன்னொரு காரணம் உண்டு. நம்முடைய நம்முடைய கொத்தமங்கல சுப்பு அவர்கள் தில்லானா மோகனாம்பாள் கதை எழுதியிருக்கிறார். அவரோடு ஒரு முறை நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். ரொம்ப எளியவர் அவர். நீங்கள் யாரை மனத்தில் வைத்துக் கொண்டு இந்த கதையை எழுதினீர்கள் என்று நான் கேட்டேன். யார் திருவாரூர் ராஜரத்ன பிள்ளையதான் என்று எழுதி மனத்தில் வைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார், கடியாப்பட்டிங்கிற ஒருவர் ராஜரத்ன பிள்ளைய அழைத்திருந்தார்கள். அவர் குடிச்சுட்டு போய் படுத்துட்டாரு. விழா ஏற்பாடு செய்தவன் தட்டி எழுப்பி பார்த்தா எழுப்பல, அவர் அடிச்சுட்டான். அதனால அவருக்கு எல்லையில்லாத கோபம் இருக்குது. விழித்துக் கொண்டார். விழித்துக் கொண்ட உடனே அவன் வந்தான், நீ நான் குடிச்சிருக்கேன்னு தெரியுங்க, அப்படி இருந்து என்னை எப்படி அடிச்சு, நான் வரமாட்டேன் போ என்று சொல்லிவிட்டு குளத்தங்கரையில் போய் உட்கார்ந்து கொண்டு 2 மணி நேரம் ராஜரத்னம் பிள்ளை நாதஸ்வரம் வாசித்தார். அந்த செட்டியார் வேட்டியை குண்டை சுற்றுற கட்டி மதிப்பு கொண்டிருந்தார். அந்த ஊர் தான் கடியாப்பட்டி. அந்த கடியாப்பட்டியில இவருடைய அண்ணன் பணியாற்றுகிறார். அவருக்கு சமைத்து போட்டுவிட்டு அங்கு ஒரு கோயிலில் ஒரு கணக்கு எழுதுகிறார். இப்படி வாழ்ந்திருக்கிறார். சரி, இந்த வேலையெல்லாம் பிடிக்காமல் பஸ்ஸில் கண்டக்டர் வேலைக்கு போகலாம், நடத்துனர் வேலைக்கு போகலாம் போகிறார். அந்த காலத்தில் பஸ்ஸை ஓட்டுகிறவர் கறி போட்டு ஊதி பஸ்ஸை இயக்குவார். இந்த கறி போடுகிற வேலையை அவருக்கு பிடிக்கிறேன், அதனால அந்த வேலையை சரி நாம பட்டாளத்தில் சேரலாம் என்று போயிருக்கிறார். வயது குறைவு என்று தள்ளி விட்டார். ஒரு நாள் வீட்டில் இவரை பார்த்து தண்டச்சோறு சும்மா இங்கே உட்கார்ந்து கிடக்கிறார். இந்த தண்டச்சோறு என்ற சொல்லை கேட்டுவிட்டால் வீட்டை விட்டு புறப்பட்டு தர்மையாக போய் அங்கேயும் முதலில் ஒரு ஊழியராக வேலை பார்க்கிறார். அதன் பின்னர் அங்கேயே தமிழ் கல்லூரியில் படிக்கிறார். அப்பொழுது இருந்த 24வது சனிகாலம் இவரை பார்த்து நீ துறவியாகலாமா என்று கேட்கிறார். சரி என்று துறவியாகிவிட்டார். நல்ல புலவர் வகுப்பில் சேர்ந்து படித்து வித்வான் தேர்வும் பெற்றுவிட்டார்.
அவர் நன்றாக பேசக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்தார். அண்ணாமலையில் நடந்த விழாவில் பேசுவதற்கு வந்தார். அவருடைய அழகான பேச்சை கேட்ட அண்ணாமலை ஆதீனம், திருவண்ணாமலை ஆதீனமும் நம்முடைய குன்றக்குடி ஆதீனமும் ஒன்றுதான், அது தொடர்புடையது. அந்த ஆதீன தலைவர் பார்த்தார். கருணை ஆதீனத்தின் தலைவரிடத்தை சொல்லி, இவரை நான் இளவரசராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவரை எடுத்து இளவரசர் பட்டம் கட்டிக் கொண்டார். அவர் 3 ஆண்டுகளுக்கு இறைவன் திருவடியை சேர்ந்தவுடன் இவர் குன்றக்குடி ஆதீனத்தின் தலைவராக ஆனார். இதுதான் அவருடைய இளமை காலம். ஆனால் இவருக்கு பெரும் சிறப்பை தந்தது என்ன என்று பார்த்தால், இவர் அமைத்த திருக்குறள் பேரவைதான். நான் முன்பே சொன்னது போல ஒரு சைவ மடத்தை சார்ந்தவர் திருமுறையை காட்டிலும் திருக்குறளுக்கு ஏற்றம் தந்தார் என்பது இவர் செய்த ஒரு மிகப்பெரிய செயலாக அமைந்திருக்கிறது. அதன் பின்னர் இவர் சில வகையில் முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார். முதலில் கடல் கடந்து பயணம் செய்தவர் இவர்தான். இவர் இளமை காலத்தில் துறவரம் ஏற்ற பொழுது இவரை பார்த்தவர்கள் எல்லாம் திருஞான சம்பந்தரின் அவதாரம் என்று கூறினார். அந்த காலத்தில் இவருடைய அந்த நெறியை பார்த்தவர்கள் எனக்கு தெரிவித்திருக்கிறார். வேலூரில் எஸ்.கே. ராமராஜன் கல்வி கடல் என்று பேர் ஒருவர் இருந்தார். அவர் சொன்னார், அடிகளாருடைய திருவடிகளில் எத்தனை பெரிய தலையை விழுத்து வழங்கி தெரியுமா என்றார். அவரை பார்த்தவுடன் ஞானசம்பந்தர் வந்திருக்கிறார் என்று கொண்டாடினார். அவர் பெரியாருடைய கொள்கைகளை எல்லாம் எதிர்த்து பேசினார். அவர் கடவுளை மறுத்தார். அந்த மறுப்புக்கெல்லாம் இவர் எதிர்ப்பு தெரிவித்தார். பெரியார் மலேசியாவுக்கு போய் பேசிவிட்டு வந்தார். இவர் மலேசியாவுக்கு போய் பெரியாரின் கருத்துக்களை எல்லாம் மறுத்து வந்தார். நம்முடைய முன்பே சொன்னார்கள் பேராசிரியர் சேதுபதி அவர்களை பற்றி. சேதுபதி அவர்கள் அவர் அந்த காலத்தில் பெரியாருடைய கருத்துக்களை மறுத்து பேசிய பேச்சுகள் எல்லாம் கூட தொகுக்கப்பட்டு வருகின்றன என்று சொன்னார். அப்படி மறுத்தவர். ஆனால் அவர்கள் 2 பேருடைய சந்திப்பு அற்புதமான சந்திப்பு. அது ஈரோட்டில் சென்னிமலை சென்னியப்ப முதலியாருடைய மேல் மாடியில் அந்த சந்திப்பு நடக்கிறது. பெரியார் மேலே உட்கார்ந்திருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு அடிகளார் மேலே உட்கார்ந்திருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு பெரியார் தான் உட்கார்ந்திருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு அடிகளார் போகிறார். பெரியார் எழுந்திருக்கிறார். நீங்க எழுந்திருக்க கூடாது, உட்காருங்கள் என்கிறார். ஆதீனம் சம்பிரதாயம் என்று தெரியும். ஆதீன கட்டப்பட்டால் பேசுகிறார். இவர் விடைபெற்று போகும்பொழுது எழுந்திருக்கிறார். அவருடைய அந்த பணிவான பேச்சு, கனிவான சொற்கள் அவரை கவர்ந்து விட்டன. நான் பெரியாரையும் ஒரு முறை பார்த்தேன். பச்சையப்பன் கல்லூரிக்கு வந்தார். சமய மறுப்பு ஒன்றை தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம் பெரியாரை ஏற்றுக்கொண்டார். பெரியார் வந்த பொழுது அவர் பக்கத்தில் இருந்து பார்த்து, அப்படியே தங்க நிறம், அதுக்கு கருப்பு சட்டை, கையில வேற ஒரு தங்கத்தால் ஒரு கப், யாரையும் கவர்ச்சிக்கிறார்கள். பெரியாரும் உண்மையாக கவர்ச்சி சொல்ற பெரியார் பேசி முடிச்சுட்டார். அந்த தடியை ஊட்டி கொண்டு நிறைய சாய்த்து கொண்டு இருக்கிறார். பேராசிரியர் ஆமுப்பா பக்கத்தில் வர ஆமுப்பா பார்த்து சொல்றார், எங்களுக்கெல்லாம் மணி அடிச்சாச்சு, எங்களுக்கு மணி அடிச்சாச்சு, இனி நீங்க தான் தமிழகம், உங்க கையில தான் தமிழ்நாடு தமிழ் அப்படின்றார். அப்படி பெரியார் எளிமையும் பணிவும் நிறைந்தவராக திகழ்ந்தார். பெரியாருடைய பணிவும் எளிமையும் கனிவும் தான் அடிகளாரை கவர்ந்தது. இந்த நட்பு வளர ஆரம்பித்தது. பெரியாரை அடிகளார் மதித்தார், அடிகளாரை பெரியார் அதை செல்வேந்திரன் இப்படி ஒரு குறிப்பை தந்திருக்கிறார். திருச்சியில் பெரியாருடைய பிறந்த நாள் விழா.
அந்த விழாவிற்கு அடிகளார் அற்புதமாக உரையாற்றினார். அந்த உரை கூட ஊராக வரப்போகிறது என்று சொன்னார். அந்த உரையை பேச்சு கேட்ட பெரியாரும் மகிழ்ந்தார், மற்றவர்களும் மகிழ்ந்தார்கள். பேச்சு முடிந்தவுடன் பெரியாருக்கு பொன்னாடை போற்றுவதற்கு அடிகளார் எழுந்து போய் பெரியார் நின்றார். எழ முடியாத பெரியார் எழுந்திருக்கிறார். நின்றவுடன் அவருக்கு பொன்னாடை போற்றினார். பெரியார் அவர்கள் யாரும் எதிர்பாராத வகையில் அடிகளாருடைய காலை போட்டு அங்கே இருந்த கட்சிக்காரர்களுக்கெல்லாம் இது பிடிக்கவில்லை. என்ன இது ஐயா, இவருடைய காலில் போய் விழுந்தாரே என்று. ஆனால் ஐயாவை எதிர்த்து சொல்ல முடியுமா? அடுத்த நாள் கூடியிருக்கும் பொழுது எப்படி கூட்டம் எல்லாம் இருந்தது என்று தெரியாது. அங்க இருந்தவர்களெல்லாம் பேசாமல் இருக்கிறார். செல்வேந்திரன் கேட்கிறார், ஐயா இதெல்லாம் சரிதான் ஐயா, ஆனா நீங்க கடைசியில் நடந்துருந்ததுதான் சரியில்லை. கடைசியில எதை நீ சொல்ற? அவர் காலில் விழுந்ததை சொல்றியா? உனக்கு விஷயமே புரியல. அவர் எழுதியிருக்கிறத நான் சொல்றேன், என்னுடைய சொல் அல்ல. எருமை நாக்கை சாப்பிடக்கூடிய சர்சிவி ராமசாமி தன்னுடைய மடாதிபதியை போய் கும்பிடுறான். ஏன்? தன்னுடைய குலத்தை சார்ந்தவரெல்லாம் அவரை மதிக்க வேண்டும் என்று. அது மாதிரி நம்ம ஆளெல்லாம் இவரை மதிக்க வேண்டும்ங்கிறது தாண்டா நான் சொல்றேன். இப்படி பெரியாருக்கும் அவருக்கும் ஒரு நட்பு இருந்தது. முதலில் கடல் கடந்து சென்ற சன்னிதானம் என்றால் அது குன்றக்குடி சன்னிதானம் தான். அடுத்தது அவருக்கு மார்க்சின் மீது இருந்த ஈடுபாடு. கூட்டங்களில் பேசுகிற பொழுதெல்லாம் மார்க்சை பற்றி சொல்லுவார். அதனால் அவரை காவி உடையை கொடுத்த கம்யூனிஸ்ட் என்றே அழைத்தார். அவர் ரஷ்யாவுக்கு போனார். ரஷ்யாவுக்கு சென்று வந்து திரும்பிய பின்னர் குன்றக்குடியில் அந்த ரஷ்ய அமைப்பை பார்த்து அதை தன்னிறைவு பெற்ற ஒரு கிராமமாக உருவாக்கினார். இந்திரா காந்தி அம்மையார் அதை பாராட்டி அவருக்கு பரிசு வழங்கினார். அப்படி குன்றக்குடியில் வாழக்கூடிய உழவர் பெருமக்களையும் அங்கு இருக்கக்கூடிய குடிமக்களையும் சுய சார்பு உடையவர்களால் ஆக்கிய பெருமை நம்முடைய அடிகளார் அவர்களை தான் சார். ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. குன்றக்குடியில் மடத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய மனிதர் வரப்போகிறார், நன்றாக சமைக்க வேண்டும் என்று நல்ல ஏற்படியான சமயம் அறுசுவை உணவு தயாராகி முடிந்தவுடன் அந்த சிறப்பு விருந்தினர் யார் என்றால் அங்கே இருக்கக்கூடிய உழவர்கள் என்று சொல்லி அந்த உழவர்கள் எல்லாம் அழைத்து அமர்ந்திருக்கிறார். இப்படி அவர் ஒரு பெரிய தொண்டு செய்திருக்கிறார். அவரால் பட்டி மண்டபங்கள் சிறப்புற்றன. பட்டி மண்டபங்கள் அவரால் சிறப்புற்றன. பட்டி மண்டபங்களால் அவரும் பெருமை பெற்றார். அவரை இன்றைக்கு எல்லாரும் அறிவதற்கு அந்த பட்டி மண்டபம் ஒரு காரணம். அந்த பட்டி மண்டபங்களை 3 நிலைகளில் நாம் காணலாம். முதலில் பட்டி மண்டபம் காரைக்குடியில் சாவண்ணா கணேசனால் தான் தொடங்கப்பட்டது என்று சொல்கிறார். அப்பொழுது பட்டி மண்டபம் இலக்கியத்தை பற்றிய சர்ச்சை நிகழும் இடமாக அமைந்தது. இது முதல் நிலை. அடுத்த நிலை, பட்டி மண்டபங்களை சமுதாயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய வகை. திருநாவுக்கரசர் வாழ்வில் மேலோங்கி நின்றது தொண்டா இறை பக்தியா என்றெல்லாம் தலைப்புவிட்டு அதை சமுதாய சிந்தனைக்குரிய களமாக மாற்றிய பெருமை நம்முடைய குன்றக்குடி அடிகளாரை சார். அதை இன்னும் கீழே இறக்கி வந்து குடும்ப நிலைக்கு கொண்டு வந்து மனைவியா கணவனா குடும்பத்தில் யார் முதன்மை என்று ஆக்கியவர் நம்முடைய பேராசிரியர் சாலம் பாப்பையா. ஆக பட்டி மண்டபத்தின் 3 நிலைகள் நடுநிலையாகிய பட்டி மண்டபத்தை சமுதாய சிக்கல்களை ஆராய்வதற்கு உரிய ஒன்றாக மாற்றிய பெருமை நம்முடைய அடிகளார் அவர்களை சார்ந்தது.
ஒரு செய்தி. முதலாக அரசியலில் பங்கு பெற்ற ஒரு துறவியும் அடிகளாக. இப்போது வேண்டுமானால் உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக ஒரு துறவி இருக்கலாம். ஆனால் முதலாக மேல் சபையில் உறுப்பினராகி மேல் சபையில் பேசுகிறவர் நம்முடைய குற்றக்குடி அடிகளாக. இங்கே கூட ஒரு சுவையான செய்தியை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சீர்காழியில் ஒரு பட்டிமண்டபம் நடந்தது. அடிகளார் தான் தலைவர். அந்த திருமுலைப்பால் விழாவில் அந்த பட்டிமண்டபம் நடந்தது. அந்த பட்டிமண்டபத்தில் நான் கலந்து கொண்டேன். அது திருநாவுக்கரசரை பற்றிய பட்டிமண்டபம். நான் நகைச்சுவைக்காக ஒரு செய்தி சொன்னேன். திருநாவுக்கரசர் கொண்டாடினாரே என்ன எம்எல்சி ஆவதற்கா என்று சொன்னார். அப்பொழுது இவர்கள் எம்எல்சியாக இருந்தார்கள். நான் அதை இவரை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொன்னதில்லை. நகைச்சுவையாக என்ன எம்எல்ஏவாவார் எம்எல்சியா ஆசைப்பட்டாரா எம்எல்சியா இருந்தாரா என்று கேட்டேன். அடிகளாருக்கு இது மனத்தில் ஒரு உறுத்தலாக இருக்கிறது. அதை அவர் சொல்லவே இல்லை. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பின்னர் இப்பொழுது கற்பகம் ஹோட்டல் இருக்கிறது. அப்பொழுது ஒரு வீடாக இருந்தது. அந்த வீட்டின் உள்ளே அவர் சொன்னார். அவரை சந்திக்க போனேன். போய் வணங்கிவிட்டு அவரிடத்தில் ஒரு உதவியை சொன்னேன். அப்போது சொன்னார், எம்எல்சியாக இருப்பதெல்லாம் இருந்தால்தான். அப்போதுதான் நான் நினைத்துக் கொண்டேன், நாம் சாதாரணமாக சொன்னது அடிகளார் உறுத்தலாக ஆகிவிட்டதே என்று நான் வருத்தப்பட்டேன். ஆனால் அதை அவர் காட்டிக்கொள்ளவே இல்லை, என்னை வேறுபாடும் இல்லை. அதற்கு பின்னர் எத்தனையோ புத்தகங்களை கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னர் அன்றைக்கு சொன்னார், இப்ப எம்எல்சியாக இருப்பது இதற்குதான். அப்படி ஒரு இங்கேயும் எடுத்து சொன்னாங்க. முதலாக தைரியசாலி. பெரிய கலவரம் நடக்குது. அதாவது காந்தியடி ரொம்ப ஐயா நம்ம பேராசிரியர் ஈசு அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. நவகாளியில் இந்து முஸ்லிம் கலவரம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது காந்தியடிகள் நவகாளிக்கு போனார். கண்ணாடியை உடைத்து பாதையெல்லாம் போட்டார்கள். செருப்பு இல்லாமல் நடப்பேன். அங்கு இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமைக்காக பாடுபட்டார். அழகா சொன்னார், முஸ்லிம்களினால் தங்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட பெண்களை ஒழுக்கம் கெட்டவர்கள் என்று கருதாமல் அவர்களை ஒழுக்கம் உடையவர்கள் என்று கருதி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். அதுபோல அவர் காந்தியடிகள் நவகாளிக்கு போனார் என்றால் நம்முடைய அடிகளார் அவர்கள் மண்டை காட்டில் கலவரம் நடந்து கொண்ட கலவரத்திற்கு போய் சமாதானம் பண்ணுகிறார். இதைதான் மிக அழகாக சொன்னார். ஒரு சைவ துறவி, புலாலை கண்ணெடுத்தும் பார்க்காத ஒரு துறவி, அந்த மீனவர்கள் தொல்லைப்படக்கூடாது என்பதற்காக அந்த மீன் கூடையை எடுத்து சுமந்து சென்றார் என்ற செய்தி சாதாரணமாக ஒரு செய்தி. இட் இஸ் நாட் எ மீன் திங். அது ஒரு பெரிய மதிப்பிற்குரிய ஒரு செயல் அல்லவா? அப்படிப்பட்ட சமுதாய அக்கறை உடையவர் அடிகளார். அடிகளார் அவர்கள் திருக்குறளுக்கு எழுத்து வடிவையும் கொண்டு செய்வார், பேச்சிலையும் கொண்டு செய்தார். அவர் சொன்னார், வாக்காளர்களுக்கு திருவள்ளுவர் வருகின்றார், திருவள்ளுவர் காட்டு மரம் எழுதியிருக்கிறார், நாடு என்றெல்லாம் திருக்குறளை பற்றி நூல்கள் எழுதியிருக்கிறார். அவருடைய சிந்தனையும் பார்வையும் புதிதாக அமைந்திருந்தது. உதாரணத்திற்கு ஒரு குறளை சொல்லலாம். எனக்கு இன்னும் நினைவில் இருப்பது அந்த ஒரு குறள் தான். இதுபோல பல குறளுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த குறள், கற்க கசடர கற்பவை கற்றலில் நிற்க கலந்து தக. ஆனா இந்த குறளை எழுதும்போதே பல பேர் தப்பு தவறுமா எழுதணும். கற்க கசடர கற்பவை நிற்க அதற்கு தக. எனக்கு தெரிந்த ஒரு பேராசிரியர், இது கற்பவைன்னு இருக்குது, வன்மையா இருக்குது, எழுவாய் அப்படின்னா. நான் சொன்னேன், கற்பவைகள் எழுவாய் இல்லையா, அங்க தோன்றாத எழுவாய். ஒருவன் கற்பவற்றை கசடர கற்க அப்படின்னு எழுவாய் சொன்னேன். அவருக்கு ஏற்பாடு. இப்ப அது மாதிரி இந்த கற்க கசடர கற்பவை கற்றவில் நிற்க அதற்கு கற்க நிற்க என்பது. கசடு அற என்பதற்கு என்ன முறை நாம் சொல்கிறோம்? ஐயமர, திரிபு அற
ஏனென்றால் ஒரு பொருளை பற்றி ஒன்றுமே தெரியாத நிலை உண்டு, அது பேதமை. ஒரு பொருளை பற்றி குறை அறிவு உடையவர்களாக இருப்பது உண்டு, அது புல்லறிவு. ஒரு பொருளை பற்றி இதுவோ அதுவோ என்ற மயக்கம் உண்டு, அது ஐயம். ஒரு பொருளை மற்றொன்றாக கருதி விடுவது தெரியும். வைணவ உரையில் இந்த நாள் நான் தமிழ்ல சொன்னேன், அவன் மணிப்புரவாளர் கடையில சொல்றான். ஞான அனுதயம் அப்படின்னா பேதமை. உதயம் என்றால் தோன்றுவது, ஞான அனுதயம் ஞானம் தோன்றாமை, அதாவது பேதமை. இன்னொன்று அந்யதா ஞானம், அதாவது அயர்ந்த அறிவு, புல்லறிவு. ஒரு பொருளை தெரிகிறது, ஆனால் முழுமையாக தெரியவில்லை. சங்கு என்பது ஒரு பொருள் என்று தெரிகிறது, அது வெண்மை நிறம் என்று தெரியவில்லை, அது குறையறிவு, அதன் பேர் புல்லறிவு. ஐயம் தெரியும், இதுவோ அதுவோ ஆணோ பெண்ணோ என்ன உடையில மாற்றமே தெரியல. அதனால ஆணோ பெண்ணோங்கிற ஐயம் இருந்தால் சந்தேகம் தான். ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் நினைத்து விட்டால் அது தெரிவு அப்படிங்கிறார். இதுதான் கற்க கசடற என்பதற்கு நாம் சொல்லுகிற அடிகளார் அவர்கள் சொன்னார், அடிப்பவற்றை கசடற என்று சொல்வது ஒரு பொருள். உன்னுடைய மனத்தில் பல கசடுகள் இருக்கின்றன. உன்னுடைய மனத்தில் காமம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, லோகம் இருக்கிறது. அந்த கசடுகள் அதுபடியாக நீ படிக்கிறாய். இந்த விளக்கம் அடிகளார் சொன்னது. நான் வேறு யாரும் இப்படி சொல்லி கேட்கிறேன். கற்க கசடற கற்பவை, கற்றவை நிற்க அதற்கு என்று சொன்னார். இதைவிட அவர் இந்தி போராட்டத்தில் ஆர்வம் காட்டினார். அது சரியா தவறா என்பது என்னை பொறுத்தவுடன் நான் அதை உடன்படுகிறேன். இந்தி நம்மை ஆளக்கூடாது என்பதில் உங்கள் எல்லாரையும் போல எனக்கும் ஆர்வம். இந்தி நம்மை ஆளக்கூடாது, அது வேறு. ஆனால் இந்தி படிக்கக்கூடாது என்பதை நான் எந்த மொழியிலேயும் உயர்ந்த சிந்தனை உண்டு, எந்த மொழியிலேயும் உயர்ந்த கற்பனை உண்டு, எந்த மொழியிலேயும் உயர்ந்த கவிதைகள் இலக்கியங்கள் உண்டு. அதனால் ஒரு இலக்கியவாதிக்கு மொழி வேறுபாடு கூடாது என்பது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை. அரசியலுக்காக வேண்டுமானால் நாம் இந்தியை எதிர்க்கலாம், ஆனால் இலக்கியம் என்ற வகையில் எதிர்ப்பது அவ்வளவு முறையாக எனக்கு படவில்லை. ஆனால் அந்த காலத்தில் நான் இந்தியை எதிர்க்கிறேன். நம்பாடி ஹிந்தி ஒழிக என்ற கூட்டத்தில் நான் இருந்திருக்கிறேன். 65 போராட்டம் நடந்த போது துறைமுருகன் கீழே இழுத்துக் கொண்டு போனார்கள். நாங்கள் சாப்பிடுவதற்காக வைத்திருந்த சாப்பாட்டில் எல்லாம் புகைக்குண்டை போட்டு சாப்பிட முடியாமல் பண்ணினார்கள். அதெல்லாம் சரி. ஆனால் நம்மை ஆளுவதற்கு ஒரு மொழி வந்தால் அதை எதிர்ப்பது நியாயம். அப்படித்தான் அவர் எதிர்த்தார். அதை மொழி என்ற வகையில் எதிர்ப்பதாக நான் நினைக்கவில்லை. அப்படி எதிர்த்ததுனால அரசாங்கம் அவரை கைது செய்தது. நல்ல வேளை சிறையில் இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒறுப்பு தொகை விதித்து விட்டது. ஒறுப்பு தொகையை கட்டினார். 1967 ஆட்சி மாறிய பின்னர், அண்ணா அவர்கள் பொறுப்பேற்ற பின்னர் அந்த ஒறுப்பு தொகை அவருக்கு திருப்பி அளிக்கப்பட்டது. இது ஒரு பெரும் சிறப்பு. அதனால் அவர் மொழி அடிப்படையிலும் இன அடிப்படையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மனதார ஆதரித்தார் என்பது உண்மை. அவருக்கு காமராஜரிடத்தில் ஈடுபாடு உண்டு, கம்யூனிஸ்ட் கட்சியில் ஈடுபாடு உண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈடுபாடு அவருக்கு இருந்தது. அதனால்தான் அவர் எம்எல்சி ஆனார். அதைவிட கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தவரும் அவர்தான். சிலையை திறந்து வைத்தவரும் அவர்தான். அந்த சிலைதான் எம்ஜிஆர் இறந்த பொழுது சிதைக்கப்பட்டது. இப்படி அவர் பல தொண்டுகளை செய்திருக்கிறார். அவர் கம்யூனிஸ்டுகளை எவ்வளவு நேசித்தார் என்பதற்கு ஒன்று, செம்மலர் என்ற இதழ் தொடங்கிய போது அதற்கு முதல் ஆயுள் சந்தாதாரராக ஆகியவர் ஒரு துறவி. சைவத்தை மறந்தவர் அல்ல. திருநாவுக்கரசரை பல இடங்களில் பேசுவார். ஒரு
காலத்தில் ஒரு திருவாசகத்தை கொண்டாடினார். திருவாசகத்தை மீண்டும் கொண்டாடி கொண்டிருந்தார். என்றாலும் அவருக்கு திருநாவுக்கரசருடைய செயற்பாடுகளில் அதிக ஈடுபாடு. இப்படி சமயத்தை வளர்ந்தார். சமயத்தை மறவாமலேயே திருக்குறளுக்கு தொண்டு செய்தார். சமயத்தை மறவாமலேயே ஜாதிகளை மீறி சமய ஒற்றுமைக்கு பாடுபட்டார். சமயத்தை மறவாமலேயே மார்க்சியம் இந்த நாட்டில் தடைய வேண்டும் என்று கருதினார். அதற்காக பல அமைப்புகளை கண்டார். இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் பெற்ற அடிகளார் அவர்கள் தொண்டினால் எத்துணை ஆண்டுகள் ஆனாலும் மறக்க முடியாதவராக அமைந்திருக்கிறார். அவரை நாம் போற்ற வேண்டும் என்று சொன்னால் திருக்குறளை போற்ற வேண்டும். அவரை நாம் போற்ற வேண்டும் என்று சொன்னால் சாதி சமயம் கடந்த ஒரு சமுதாயத்தை நாம் விரும்ப வேண்டும். நாம் கடவுளை நேசிப்பதை போல மனிதரை நேசிக்க வேண்டும் என்பதுதான் அவர் நமக்கு அறிவுறுத்துகிற அறிவுரை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த திருக்குறள்